ஹலோ மக்களே! நம்மளோட மகாநதி சீரியல்ல இன்னைக்கான எபிசோடில் விஜய் வெண்ணிலா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டார். வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோடனே பாட்டியும் தாத்தாவும் உட்காந்துருக்காங்க. உட்காந்துருக்கும்போது, என்ன விஜய் நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு கூட்டிகிட்டு வர, இந்த வீட்டில் நாங்கள் இருக்கோம், காவேரி இருக்கா, யாரையுமே கேட்காம எல்லாமே பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்லுவார். இல்லை தாத்தா, நான் காவேரி கிட்ட சொல்லிட்டேன் தாத்தா, சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லுவார். என்னப்பா சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் தாத்தா, ஃபோனில் காவேரி கிட்ட பேசினேன், அவன் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னான், அதனால தான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, தாத்தா என்னமோப்பா ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லும்போது, பாட்டி சொல்லுவாங்க, இது தப்பாக இருக்குப்பா, இது சரியாக வராது அப்படின்னு சொல்லும்போது, விஜய் சொல்லுவார், ஏன் பாட்டி என்னை சந்தேகப்படுறீங்க அப்படின்னு சொல்லும்போது, சந்தேகம் இல்லைப்பா, இதெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லி எல்லா பாட்டியும் தாத்தாவும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா இல்லை தாத்தா, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் என்னை பற்றி கவலைப்படாதீங்க, எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு வெண்ணிலா கொண்டு போய் ரூமில் விட்டுட்டு ஒரு வக்கீல் வர சொல்லியிருப்பார். வர சொன்னோடனே யாருப்பா அப்படின்னு கேட்கும்போது, வக்கீல் தாத்தா, நான் காவேரிக்கு முக்கியமான பொறுப்பெலாம் கொடுக்க போகிறேன் ஆஃபீஸில், அதனால் அதுக்கான டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணணும், அதுக்கு வக்கீல வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லாமே, அப்படியா சரிப்பா, உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்லிடுறாங்க. அதை அறகுறையாக கேட்டுட்டு இந்த ராகினி என்ன பண்ணுறாங்க, காவேரிக்கிட்ட தேவையில்லாதெல்லாம் சொல்லி வச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பார்க்கலாம் அது எந்த மாதிரி போகுது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த காவேரி என்ன பண்ணுறாங்க, அவுட் ஹவுஸில் ஜன்னல் வழியாக அவுட் ஹவுஸை பாருங்கள், இந்த பழைய நினைவெல்லாம் உங்களுக்கு வருதா அப்படின்னு சொல்லி கிளப்பி விட்றாங்க. இந்த காவேரிக்கு இது தேவையா, வெண்ணிலாவுக்கு சாப்பாடு கொடுக்கும் தான் கொடுத்துட்டு கம்முன்னு போகாமல் இங்கே தான் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு சொல்லி பழைய நினைவுகளை தூண்டுற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. அது அவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. பார்க்கலாம், கண்டிப்பாக காவேரி தான் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி சரி பண்ணுவாங்கன்னு தோணுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில்